வாலிபர் எழுப்புதல் முகாமிற்காக உங்களோடு பேச ஒரு நிமிடம் நாங்கள் ஆசைப்படுகிறோம். கிராம மிஷனரி இயக்கத்தின் மூலமாக கடந்த ஆண்டு திருச்சியிலே மே 1ஆம் தேதி நடந்த வாலிபர் முகாமிலே எண்ணற்ற வாலிபர்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த முகாமிலே கலந்து கொண்ட அநேக பிள்ளைகள் விடுதலைக்காக வருகிறேன் என்று சொல்லி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, விடுவிக்கப்பட்ட அவர்கள் அநேகரை விடுவிக்கிறவர்களாய் மாற தங்களை அர்ப்பணித்த சாட்சிகளை அங்கே அவர்கள் சொன்னார்கள். இந்த காலகட்டத்திலே அநேக வாலிபர்கள் நல்ல ஆலோசனையை பெற்று கிறிஸ்துவின் சேனையாக எழும்புகிறதற்கு நாம் இந்த நாளிலே பிரயாசப்படும்படியாகத்தான் இந்த வாலிபர் முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அருமையான டேவிட் கணேசன் அண்ணன் அவர்கள் இந்த நாட்களிலே இந்த முகாமை இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வாலிபர்கள் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருச்சியில மொராய் சிட்டியில வைத்து நடக்கிற இந்த முகாமுக்கு வரும்படியா அழைக்கிறார்கள். இந்த முகாமின் வழியாக அநேக வாலிபர்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த போன முறை வந்த முகாமிலே ஒரு வாலிப பெண் இப்படியாக சாட்சி சொன்னால், நான் விடுதலைக்காக ஏங்கி கொண்டு வந்தேன். இங்க உள்ளே நுழைந்த உடனே இதுல எழுதியிருக்கிற வார்த்தையை பார்த்த உடனே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது என்று சொல்லி சொன்னால், விடுதலை ஆக விடுவிக்கிறவர்களாய் மாற என்கிற வார்த்தையின்படி என்னை பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுவித்திருக்கிறார். இனி அநேக வாலிபர்களை விடுவிக்கிறவர்களாக நான் மாற்றுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இங்கிருந்து கிளம்பி செல்கிறேன் என்று சொல்லி சாட்சி சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருடத்திலும் கூட ஆகஸ்ட் 15ஆம் தேதி அநேக வாலிபர்களை கூட்டிக் கொண்டு திருச்சி மொராய் சிட்டிக்கு நீங்கள் வரும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். யாருக்கு தெரியும், நீங்கள் கூட்டிக் கொண்டு வருகிற வாலிப பிள்ளைங்கள் பையங்கள் ஒரு எஸ்தர் ராஜாத்தியாக, தபோராலாக, இன்னுமாக ஒரு கிதியோனாக, யோசுவாக்களாக எழும்ப தேவனாகிய கர்த்தர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் அநேகர் ஒவ்வொரு கிராமங்களிலும் பட்டணங்களிலும் இதற்காய் குழுவாய் ஜெபியுங்கள், குடும்பமாய் ஜெபியுங்கள், நீங்கள் உங்கள் சபையிலே ஜெபியுங்கள். அநேக போதகர்கள், அநேக சுவிசேஷர்கள் இன்றைக்கு இந்த வாலிபர் கூட்டத்திற்காய் ஜெபித்து அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆகஸ்ட் 15ஆம் தேதி 3 மணிக்கு நீங்கள் அழைத்து வரும்படியாய் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக இந்த கூடுகையின் வழியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சந்திக்கிற அநேக வாலிபர்களை வைத்து 25,000 கிராமத்திலே சுவிசேஷ பணியை செய்கின்ற ஒரு நல்ல திட்டத்தை அருமையான டேவிட் கணேசன் அண்ணன் அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷ பணியிலே நாமும் இந்த நாட்களிலே இணைந்து கைகோர்க்கும்படியாக அநேக வாலிபர்களை நீங்கள் கூட்டி சேருங்கள். அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாருங்கள், இதற்காய் ஜெபியுங்கள், உழையுங்கள். நிச்சயமாகவே நம் தேசம் வாலிபர்களை கொண்டு நாளைய தலைவர்களை நாம் எழுப்பும்படியாக, நாளைய சுவிசேஷர்களை, நாளைய மிஷனரிகளை எழுப்பும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த முகாமின் வழியாக அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் இதற்காய் ஜெபியுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். திருச்சி மொராய் சிட்டியில வைத்து கிராம மிஷனரி இயக்கத்தின் வழியாக நடைபெறுகிற இந்த வாலிபர் எழுப்புதல் முகாமிலே அநேக பிள்ளைகள் வந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, அவர்கள் விடுவிக்கிறவர்களாய் மாறி தேசமெங்கும் சென்று உமக்காக நற்கந்தங்களாக இந்த நாட்களிலே உம்முடைய அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக, உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இந்த நாட்களிலே தேசம் எங்கிலும் போகின்ற தீத்துக்களாக, தீமோத்தியக்களாக, யோசுவாக்களாக, தெபொராக்களாக, எஸ்தர் ராஜாத்திகளாக எழும்புகிறதற்கு தேவன் தாமே நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இதற்காய் தனியாய், குடும்பமாய், குழுவாய், சபையாய் ஜெபித்து நாம் இணைந்து இந்த தேவ ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு இந்த நாட்களில் முற்படுவோம். தேவன் தாமே நம்முடைய வாலிப பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் கூட்டிக் கொண்டு வருகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பின் நாட்களிலே தேசத்திலே தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்துவாருங்க. அந்த நாட்களிலே வந்த ரேனியஸாக, ஒரு ராகலண்டாக, ஒரு எமி கார்மிக்கல் அம்மையாராக ஒருவேளை நீங்கள் கூட்டிக் கொண்டு வருகிற பிள்ளைகள் மாறலாம். யாருக்கு தெரியும், ஒரு பெரிய தரிசனம் உள்ள ஊழியர்கள் அந்த இடத்துல எழும்ப இருக்கிறார்கள். ஆகையினாலே இயேசுவே, இதை கேட்கிற யாவரும் இதை கேட்டு இந்த இப்படிப்பட்ட வாலிபர் முகாமுக்கு கடந்து வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உயர்த்த உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக் கொள்க, வழி நடத்துங்க. அருமை குமாரன், மீட்பர், ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நீடிய நேற்ற நாமத்தினாலே ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தகப்பனே. ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.